வீடியோல பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயம் நம்ம போட்டியிட்ட 8 தொகுதியும் நம்ம வந்து ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருக்கு. அதே மாரி நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுவும் வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா, சில தொகுதிகள்ல நம்மளுடைய தோழர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப குறைவா இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்கேஸ் அது ஒத்துழைப்பா இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாய்ப்புகள் பிரகாசமா இருந்திருக்கும். அதே மாதிரி விசிக முடிவு வேறுமுறை எடுத்திருந்தால் நம்மளோட அரசியலே வேற மாதிரி வந்து போயிருக்கும். நம்ம அந்த மாதிரி எந்த விதமான முடிவும் வந்து பண்ணவே இல்லை. மக்களுடைய நல்லெண்ணம் மட்டும்தான் நம்ம குறிக்கோள் வச்சு வந்து செயல்பட்டோம் அப்படிங்கிறாரா அவரு? ஆமா, இப்பவே கொஞ்சம் திமுக சரியா வேலை பார்க்கலங்கிற ஒரு டோன் இருக்கு அதுல. ஆமா, விசிகாவுமே கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடத்துல சரியா வேலை பார்க்கல, யாருங்கிற லிஸ்ட் தயாராகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கே பாலகிருஷ்ணன் சிபிஎம்மோட முன்னாள் மாநில செயலாளர், இப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க திமுக அப்படின்னு இப்ப ரொம்ப கோபமா பேசியிருக்காரு. இப்ப அமைய போற திமுக ஆட்சி கூட எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த அரசு வந்து எந்த உருப்படியான நடவடிக்கையுமே திமுக அரசு செய்யல அப்படின்னு வந்து ஓப்பனாவே வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, மாற்றம் வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து ஒரு எழுச்சி இளைஞர்கள் கிட்ட தெரியுது, ஒரு அரசியல் புரிந்துணர்வும் அவங்க கிட்ட வந்திருக்கு. இது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் இளைஞர்கள் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்கும்போது இவர் இப்படி பேசியிருக்குதுங்கிறது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா சிபிஎம் சிபிஐ நஞ்சு தானே கொடுத்தாங்க, அப்படியே தொடர் வந்து உடஞ்சு போயிட்டாங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா இங்க கடுமையா வந்து நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு 5 தான் நீங்க கொடுத்துருக்கீங்க மன வருத்தம் தோழரோட மனசுல வடுவா வந்து பதிஞ்சிருக்கு. ஆமா, அது உண்மையும் கூட. ஏன்னா திமுக அடுத்து கூட்டணி கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா விசிகாவும் இடதுசாரிகள் தான் களத்துல வேலை பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு சீட்டு இல்ல. தேமுதிக இப்போ வந்தாங்க, எப்போ போவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு 10 சீட்டாங்கிறது ஒரு ஆறாத ரணமா அவங்க இருக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பேரம் பேசினோட நாங்களாம் போக மாட்டோம், புதுசா கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் அப்படி நிப்பாங்களா அப்படின்லாம் கூட கேக்குறாங்க. அதுல லாஜிக் இல்லாம இல்ல. ஏன்னா 2014 தேமுதிக யாரை ஆதரிச்சாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். சரி, இன்னொரு பக்கம் வைகோ மதிமுக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கா ஒரு புதிய சக்தியா உருவெடுத்திருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து கொடுத்திருக்காரு. உருவெடுத்துருச்சுட்டாரா? ஆனா என்ன இருந்தாலும் சரி, திராவிட இயக்கத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிட்டு இருக்காரு. இந்த நம்ம கூட்டணிங்கிறது வெல்லுங்கிறதையும் சொல்றாரு. நீங்க ஒரு குத்தி இருக்காரு. விஜய் பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்த போறாரு, இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. பட் திமுகல இருக்கிற தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு, ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது வைகோ வந்து வேற ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த எக்ஸிட் போனோடனே கொஞ்சம் ஆடிவிட்டாங்கன்னு தெரியுது.